நார்மலாக எம்பிபிஎஸ் அண்ட் பிடிஎஸ்க்கு பசங்க சாய்ஸ் ஃபில் பண்ணுறப்ப கவர்மெண்ட் காலேஜஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. எஸ்பெஷலி வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் எடுத்தோம் அப்படின்னா எம்எம்சி, ஸ்டான்லி, கேஎம்சி இந்த 3 தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரையாரிட்டி. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மதுரை அந்த மாதிரி டக்குன்னு தாவாங்க. அப்போ சென்னையில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன். அப்போ ஓஎம்சியும் இஎஸ்ஐசியும் சென்னையில் தானே இருக்குது, ஏன்னா அதுக்கு சாய்ஸ் வைக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு ஒரு கன்ஃபியூஷன். இப்போ நம்ம இதை தான் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். OMC பெட்டரா, கேஎம்சி பெட்டரா, இல்லை ஸ்டான்லி எஸ்எம்சி போகலாமா, எம்எம்சி போகலாமா, இல்லை இஎஸ்ஐசி கூட நான் வந்து சாய்ஸில் வச்சுக்கலாமா, இல்லை நான் இதை விட்டுட்டு இந்த 3 இல்லைன்னா நான் வெளியில் மதுரை, திருநெல்வேலி, தஞ்சாவூர் அந்த மாதிரி நான் காலேஜஸ் போகலாமா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷனில் இருக்கிறவங்களுக்கு இது வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிளாரிட்டி கொடுக்கும். இந்த வீடியோவை ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் தயவு செய்து கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு நல்ல வந்து பார்த்தீங்கன்னா சொல்யூஷனை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். நான் உங்களுக்கு கோவிந்தராஜ், RGR அகாடமி சார்பாக சென்னையில் வந்து பேசுகிறேன். RGRல நீட் கிளாஸ் படிச்சீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டா சீட்டு உறுதிங்க. இல்லைன்னா நீங்க கட்டக்கூடிய ஃபீஸ் ரீஃபண்ட் பண்றோம். எப்படின்னு பாக்குறீங்களா? 20 ஸ்டூடெண்ட் தாங்க ஒரு பேட்சுக்கு. 16 மென்டர்ஸ் வந்து 20 ஸ்டூடெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ண போறாங்க. 6 மணில இருந்து நைட்டு 10:30 வரைக்கும் இந்த கிளாஸஸ் போகும். இதுல நீங்க ஒருத்தரா இருக்க போறீங்களா? ஜாயின் RGR அகாடமி. ஓகே, வீடியோ கண்டென்ட் வந்து பாத்தீங்கன்னா டாப் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு எம்எம்சி, ஸ்டான்லி, கேஎம்சி தென் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. இதுல நான் எது சார் போகலாம் அப்படின்ற மாதிரி ஐடியா இருக்குன்னா, ஆப்வியஸ்லி உங்களுக்கு மார்க் இருந்ததா வந்து பாத்தீங்கன்னா டாப் காலேஜஸ் நீங்க கேட்ட காலேஜ் கிடைக்கும். மார்க் இல்லைன்னா அங்க ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கும், ரைட்? இருந்தாலும் சில பேர் வந்து சூஸ் பண்றப்ப சில விஷயங்களை வச்சு சூஸ் பண்றாங்க. இப்போ தி பிகெஸ்ட் மித் ஸ்டூடெண்ட்ஸ் பிலீவ் டாப் காலேஜஸ் கொண்டு பெட்டர் டாக்டர், ஒரு எம்என்சில போனா அப்படி சூப்பர் டாக்டர் ஆயிடலாம் அப்படின்ட்டு. அப்படியானா படிச்சாதான் ஆக முடியும் எங்க போனாலும், சரியா? நோ அஃபிஷியல் டேட்டா ப்ரூவ்ஸ் இன்ஸ்டட் யுவர் சக்சஸ் டிபெண்ட்ஸ் ஆன் உங்களுடைய கிளினிக்கல் எக்ஸ்போஷர் எப்படி இருக்கு, உங்களுடைய செல்ஃப் ஸ்டடி என்ன இருக்கு, உங்களுடைய மென்டர்ஷிப் எப்படி கிடைச்சிருக்கு, கன்சிஸ்டண்டா நீங்க எப்படி இருக்கீங்க, கத்துக்கிறீங்க, கொஸ்டின்ஸை வந்து எப்படி ப்ராக்டிஸ் பண்றீங்க அடுத்த லெவலுக்கான எக்ஸாம்ஸ்க்கு அப்படின்றத பேஸ் பண்ணி தான் உங்களுடைய சக்சஸ் இருக்கே தவிர நீங்க சேர்ற காலேஜ் இல்லை. ஏன்னா நான் லாஸ்ட் ஒரு 2 months பிஃபோர் வந்து ஸ்டான்லி ஓட கிராஜுவேஷனுக்கு போயிருந்தேன். 250 ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னாங்க. 243 ஸ்டூடெண்ட்ஸ் தான் கிராஜுவேட் ஆயிருக்காங்க. அப்போ எம்எம்சியில் வர ஸ்டூடெண்ட்லாம் எப்படியாப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம பார்க்குறோம்? கிரீம் ஸ்டூடெண்ட். பட் அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா 7 ஸ்டூடெண்ட் லாஸ்ட்டில் காணும் கிராஜுவேஷனுக்கு. ஏன்னா 243 ஸ்டூடெண்ட்ஸ் தான் கிராஜுவேஷன் டே அன்னைக்கு கால் பண்ணுறாங்க கிராஜுவேட் கொடுக்கறதுக்கு. அப்போ 7 பேர் நிலைமை அங்கே கூட அப்படிதான் இருக்கோ அப்படின்றது தான் தெரியுது, ரைட்? இம்பார்ட்டண்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரேங்கை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிசைட் பண்ண முடியாது காலேஜை, ஒரு ப்ரொமோஷனை வச்சு பண்ண முடியாது. எவிடன்ஸ் பேஸ்ட் ஆன் அவேர்னஸ் அண்ட் கைட் அதை பற்றி தான் நம்ம பார்க்கலாம். வாட் வாஸ் ஆக்சுவலி ரிசர்ச் அப்படின்ற மாதிரி நம்ம டீம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, DME தமிழ்நாடு தான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்றாங்க, நம்மளுடைய தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷனுக்கு வந்து மெயின் இதுவாக இருக்காங்க. ESIC அஃபிஷியல் வெப்சைட்ல போய் நம்ம பார்க்கலாம். இதை நம்ம எடுத்துருக்கோம். நீட்டோட கட் ஆஃப் டேட்டாவை பார்த்துருக்காங்க. மெடிக்கல் டயலாக்ஸ் என்ன மாதிரி இருக்கு, ஸ்டூடெண்ட் ரிவ்யூஸ் என்ன இருக்கு, டிஃப்ரெண்ட் சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலேஜஸ்க்கெல்லாம் ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி தான் இந்த வீடியோ வந்து எடுத்திருக்காங்க. என்ன மாதிரியெல்லாம் காலேஜஸ் நம்ம செலக்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஹாய், என் பேர் தருண். நான் காஞ்சிபுரத்துலேருந்து வரேன். நான் எங்கள் RGRல SRB பேட்சில் ஜாயின் பண்ணியிருக்கேன். இந்த SRB பேட்சில் ஜாயின் பண்ணது காரணமே வந்து எங்கள் 20 மெம்பர்ஸ் தான் ஒரு பேட்சுக்குன்னு சேர்க்கறதுனால ஒவ்வொருத்தவங்களுக்கும் இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் தராங்க. அதனால் அது இல்லாமல் வந்து ஒரு சப்ஜெக்ட்டுக்கே வந்து 4 ஸ்டாஃப் இருக்காங்க. அதனால் மொத்தம் 16 ஃபேக்கல்ட்டிஸ் இருக்கனால ஒவ்வொரு வாட்டி மென்டார்ஷிப் போடும்போது எத்தனை வாட்டி டவுட் கேட்டாலும் சொல்லி தருவாங்க. அது இல்லாமல் ஒவ்வொரு ஸ்டாஃபும் வந்து ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. அதனால் நாங்கள் வந்து டவுட் கேட்கறதுக்காக அந்த அளவுக்கு எதுவும் யோசிக்க மாட்டோம். எதுவும் இருந்தாலும் ஃப்ரீயாக கேட்போம். அவங்க வந்து ஒவ்வொரு வாட்டியும் கேட்கும்போது பக்கத்தில் வந்து உட்காந்து சொல்லி தருவாங்க, கூட சொல்லி தருவாங்க. அது இல்லாமல் எங்கள் ஹாஸ்டலும் நல்லா தான் இருக்குது, ஃபுட்டும் நல்லா தான் இருக்குது. அதாவது ஸ்டடி டைம்னால காலைல 1 hour, ஈவினிங் ஒரு 2 hours வந்து ஸ்டடி டைமும் தராங்க. அதனால் எங்களுக்கு படிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்குது. டெஸ்ட்டு வந்து ஒவ்வொரு வாரம் எடுத்த போர்ஷனும் வந்து அன்றைக்கி சாட்டர்டே வந்து ஃபஸ்ட் எடுத்த போர்ஷனும் சண்டே வந்து 2 வாரம் எடுத்தாங்கன்னா அது சேர்த்து குமுலேட்டிவாக வைக்கிறனால எங்களுக்கு நாங்கள் எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்கோம் அப்படின்றதும் தெரியுது. தேங்க்ஸ் ஃபார் RGR அகாடமி. நான் கண்டிப்பாக டாக்டர் ஆயிடுவேன். இது வந்து பார்த்தீங்கன்னா கிளைம்ஸ் வேர் செப்பரேட்டட் இன்டு வெரிஃபைடு பேக்ஸ், ஸ்டூடெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ், தென் இன்ஃபரன்ஸ், டேட்டா கேப்பு, தென் நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்காங்களே எல்லா காலேஜஸ்லுமே அவங்களுடைய படித்து முடிச்சவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் பேஸ் பண்ணி தான் நம்ம இதை ரெடி பண்ணியிருக்கோம். தென் ப்ரெஸ்டீஜியஸ் வித் ரியாலிட்டி, ஒய் ஆர் லெகசி காலேஜஸ் மோர் ஃபேமஸ் அப்படின்ற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா எம்எம்சி, ஸ்டான்லி, கீழ்பாக், மதுரை அண்ட்
கோயம்புத்தூர், ஹையர் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீட்டோட கட் ஆஃப் இருக்கு. தென் இதெல்லாம் ஓல்டர் இன்ஸ்டியூஷன். நீங்கள் வந்து எம்எம்சிலாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ காலத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இன்ஸ்டியூஷன், ஓல்டர் இன்ஸ்டியூஷன், ஸ்ட்ராங் அலுமினி நெட்வொர்க் வந்து பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் இருக்கும். மேசிவ் ஹாஸ்பிட்டல் நெட்வொர்க்கும் இங்கே நம்ம வந்து பார்க்க முடியும். பேஷண்ட் லோடை நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா இந்த லெகசி கவர்மெண்ட் காலேஜஸ், இப்போ நம்ம சொன்ன இந்த காலேஜஸ்ல ஹியூஜ் ஹாஸ்பிட்டல்ஸ், தென் மேசிவ் எமர்ஜென்சி எக்ஸ்போஷர் இருக்கும், தென் தருமா கேசஸ், ரேர் டிசீசஸ்லாம் இங்கே பார்க்கலாம். எங்கெல்லாம் முடியாதுன்னு கைவிடப்பட்ட கேசஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம வந்து பார்க்க முடியும். இதே ஓமந்தூர் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கலாம், இங்கேயும் வந்து நல்லா தான் இருக்கும். 1000+ பெட் இருக்கக்கூடிய ஒரு நல்ல வந்து ஹாஸ்பிட்டல் இருக்கு. எக்ஸலண்ட் டெரிட்டரி கேர் இங்கே. தென் இஎஸ்ஐசியும் பார்த்தீங்கன்னா சென்னை கேம்பஸ் ஸ்மாலர் பட் வெல் அரேஞ்ச்டு ஹாஸ்பிட்டல், ஃபோக்கஸ்டா பேஷண்ட் வந்து பாப்புலேஷன் இருக்க தான் செய்வாங்க, ரைட்டா? அதனால நம்ம அதை பத்தி கவலைப்படல. இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து பாக்குறப்ப லெகசி ஜிஎம்சி அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஓல்டு பில்டிங்ஸ் எல்லாமே ஹிஸ்டாரிக் கேம்பஸஸ். நம்ம ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல்ல நீங்க போய் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், அங்க பக்கத்துல இருக்க பில்டிங்ஸ்லாம் என்ன மாதிரியான பழமையான பில்டிங்ஸ், மிகவும் பழமை வாய்ந்தவை அதெல்லாம், ரைட்டா? லார்ஜ் ஸ்பெசிமென் கலெக்ஷன்ஸ் இருக்கும். க்ரௌடட் வார்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காலே வைக்க முடியாது. சின்ன 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 வந்து பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் பேஷண்ட்ஸ் வந்து இருப்பாங்க. இஎஸ்ஐசி பொறுத்த வரைக்கும் சென்னையில் மாடர்ன் கேம்பஸாக இருக்கும். ஏர் கண்டிஷன் கிளாஸ் ரூம்ஸ், தென் எக்ஸலண்ட் லெபரட்டரிஸ் வந்து ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. டிஜிட்டல் ஃபெசிலிட்டிஸும் நல்லாவே இருக்கு, ரைட்டா? அதுக்கப்புறம் ஓமாந்தூரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெளியில இருந்து பார்க்க பார்த்து ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அது தலைமைச் செயலத்துக்காக கட்டினது. அதை வந்து ஹாஸ்பிட்டலாக வந்து அடுத்த வந்த கவர்மெண்ட் வந்து மாற்றிட்டாங்க. ஆக்சுவலாக அது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபோர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சரியா இல்லை, வசதிகள் இல்லை அப்படின்றதுனால தான் வந்து டிஎம்கே கவர்மெண்ட் அதை வந்து பில்ட் பண்ணாங்க. பட் அதுக்கு அடுத்த வந்த கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டாங்க, அதை ஹாஸ்பிட்டலாக கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. மாடர்ன் கிளாஸ் ரூம், வெல் மெயின்டைன்டு கேம்பஸ், அட்வான்ஸ்டு எக்யூப்மெண்ட். நீங்கள் நிறைய பேர் 7.5% ஸ்டூடெண்ட்டுக்கு கவுன்சிலிங் வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக தான் இருக்கும். அவங்களுக்கு நீங்கள் பார்க்கலாம், இந்த ஓமந்தூர் கேம்பஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ஆடிட்டோரியத்தில் தான் நம்மளுக்கு அந்த 7.5 தென் பிடபிள்யூ கேண்டிடேட், ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் வந்து அங்கே கண்டக்ட் பண்ணுவாங்க, பார்க்கலாம் நீங்கள், ரைட்டா? ஹாஸ்டல் அண்ட் ஸ்டூடெண்ட் லைஃப் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஓல்டு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி வந்து வேற க்ரௌடடு நிறைய இருக்கும், ரைட்டா? இஎஸ்ஐசி பொறுத்த வரைக்கும் ஏசி ரூம்ஸ், ஜிம் ஃபெசிலிட்டி இருக்கு, இன்டோர் கேம்ஸ் இருக்கு, அவுட்டோர் ஸ்போர்ட்ஸ் இருக்கு, குட் ஃபுட் இருக்குன்னு சொல்லி இதில் போட்டிருக்காங்க எங்கள் டீமில். பட் நம்ம குழந்தைங்க சில பேர் படிக்கிறப்ப எங்க சார் தண்ணி வருது ஹாஸ்டலில், ஃபுட்டா அப்படின்னு இழுக்கிறாங்க. அதனால எல்லா இடத்துலையும் வந்து கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கதான் செய்யும். ஒவ்வொரு வருஷத்துக்கு மாறுபடும். ஓமந்தூர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிளீனாக இருக்கும், புதுசு அப்படின்றதுனால பெட்டர் மெஸ் ரிவ்யூஸ் இருக்கு, கம்ஃபர்டபுளாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேவும் அங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி பசங்க வந்து சொல்றாங்க. நீட் பிஜி ப்ரிப்பரேஷன் எப்படி சார் இருக்கும்? இப்போ நான் டாப் காலேஜஸ்ல படிக்கிறதுனால அட்டகாசமாக அடிச்சு தூள் கிளப்பிடலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா டஸ் ஐ பேஷண்ட் லோட் ரெடியூசஸ் ஸ்டடி டைம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா மோர் டியூட்டி வந்து இருக்கும். இப்போ இன்டர்ன்ஷிப் டைம்லையோ இல்லைன்னா பார்த்தீங்கன்னா கிளினிக்கல் எக்ஸ்போஷருக்காக அவங்க போகிறப்பையோ வந்து பார்த்தீங்கன்னா டியூட்டி ப்ரெஷர் வந்து நிறையவே இருக்கும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதனால படிக்கிறதுக்கான டைம் கிடைக்காதுன்றத வந்து சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது ஆர்குமெண்ட் 2 அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா மோர் கிளினிக்கல் எக்ஸ்போஷர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் இருக்கதான் செய்யும், பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்கும் இருக்கும் இந்த மாதிரி க்ரௌடடாக இருக்கிறதுனால. ஆக்சுவலாக பார்த்தோம் அப்படின்னா இதனால இல்லை, நீங்கள் என்ன படிக்கிறீங்களோ அதுதான், நீங்கள் என்ன செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணுறீங்க இட்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட். நீங்கள் எவ்வளோ வந்து கொஸ்டின்ஸை ரெடி பண்ணி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகுறீங்க அப்படின்றது முக்கியம். ரெண்டாவது உங்களுடைய மென்டர்ஷிப் எப்படி இருக்குன்றதை பொறுத்து தான் உங்களுடைய ஸ்டடீஸ் அமையுமே தவிர சும்மா அங்கே போய் ஒரு காலேஜில் பந்தாவை ஜாயின் பண்ணுறது மூலயமா உங்களுக்கு எல்லாமே அமைஞ்சிடாது, ரைட்டா? தென் பாண்டு வந்து பார்த்தீங்கன்னா இஎஸ்ஐசியில் வந்து பாண்டு இருக்குது, அதெல்லாத்தையும் நீங்கள் செக் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும். ஃபேக்கல்ட்டி எப்படி சார் இருப்பாங்க அப்படின்னா நல்ல நம்ம எம்எம்சி ஸ்டான்லி இதெல்லாம் பார்க்குறப்ப சீனியர் ப்ரொஃபஸர்ஸ், லாங் ரிசர்ச் ஹிஸ்டரி இருக்குது, எஸ்டாப்ளிஷ்டு வந்து பார்த்தீங்கன்னா மென்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க தான் செய்கிறாங்க. தென் இங்கே இஎஸ்ஐசி ஏமாந்தூரில் இருக்க மாட்டாங்களா அப்படின்னா அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்ட்டி இருக்காங்க, ஸ்டூடெண்ட் ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க, ஆர்கனைஸ்டு டீச்சிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் இருக்குது. அதனால ஃபேக்கல்ட்டி குவாலிட்டி, ரிசர்ச் அவுட்புட், ப்ரொஃபஷனல் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒன்றும் டிஃப்ரென்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு நம்மளுக்கு எதுவும் நம்ம பார்க்க முடியாது இந்த காலேஜஸில். இன்டர்ன்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ஹெவி ஒர்க் லோடு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எம்எம்சி ஸ்டாண்டி எல்லாம் போகிறப்ப வந்து அங்கே வந்து பேஷண்ட் ஃப்ளோ ஜாஸ்தி இருக்கிறதுனால ஒர்க் லோடு ஜாஸ்தி இருக்கும். எமர்ஜென்சி எக்ஸ்போஷர் வந்து நம்மளாவே நம்ம அங்கே கற்றுக்க முடியும். மோர் ப்ரொசீஜர்ஸ் இருக்கும், ஃபாஸ்ட் லேர்னிங் இருக்கும்,
ரைட்டா. இதுவே இஎஸ்ஐசி ஓமந்தூர்ல கிடைக்காதுன்னா அங்கேயும் இருக்கும், பட் அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ரெஷர் இருக்காது. ஸ்ட்ரக்சர்டு இன்டர்ன்ஷிப், பேலன்ஸ் ஒர்க் லோடு, லெஸ் ஓவர்லோடு, பெட்டர் ஸ்டடி டைம் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்போ விச் இஸ் பெட்டர் அப்படின்றப்ப டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் கேரியர் கோல்ஸ். உங்களை பொறுத்தவரைக்கும் தான் பார்த்தீங்கன்னா கோல்ஸ் நீங்க படிச்சாதான் எதுவுமே உண்டு அப்படின்றதுனால நீங்க பார்த்துங்க, நீங்க ரெடி பண்ணீங்க. ஃபினான்ஷியல் கம்பாரிசனை பார்த்த வரைக்கும் நம்ம சொல்லலாம். நம்ம இங்கெல்லாம் பார்க்குறப்ப அந்த லெகசி கவர்மெண்ட் காலேஜஸ் அப்படின்னா லோவஸ்ட் ஃபீஸ், லோவஸ்ட் ஹாஸ்டல் காஸ்ட். இங்கே இஎஸ்ஐசியில் வந்து பார்த்தீங்கன்னா வார்டு கோட்டான்னா ஒரு ஃபீஸ், நார்மல் கோட்டாக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ஜெனரல் கோட்டா வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாய் வந்து இது பண்ணுறாங்க. ஓமந்தூர் பொறுத்த வரைக்கும் நார்மல் கவர்மெண்ட் கோட்டா ஃபீஸ் என்னவோ அதுதான் அங்கேயும் வாங்குறாங்க. ரைட்டா. இப்போ நம்ம இதில் பார்த்தோன்னா ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே நார்மலாக இந்த காலேஜஸில் டிஸ்கஸ் பண்ணுற விதம் என்னன்னா அட்டண்டன்ஸ் ப்ரெஷர் இருக்கும்ப்பா, லாங்குவேஜ் பேரியர்ஸ் இருக்கும். என்ன லாங்குவேஜ் பேரியர் இருக்கும்? தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க தான் இங்கே இருக்கிறாங்க, அப்புறம் எங்கே லாங்குவேஜ் பேரியர்ஸ் இருக்கும். 15% கோட்டா எங்கே வேணாலும். ஆனால் 15% கோட்டாவில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எம்எம்சியில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வெளி மாநிலத்தில் வந்து சேர்றவங்க இருக்க தான் செய்கிறாங்க. லாங்குவேஜ் பேரியர்ஸ், டியூட்டி ஸ்ட்ரெஸ், டிரான்ஸ்போர்ட்டு, கேம்பஸ் கல்ச்சர், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க்லோடு, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்க வந்து சொல்லக்கூடிய விஷயம். காலேஜ் செலெக்ஷன் இஸ் அபவுட் லைஃப் ஸ்டைல், லேர்னிங் ஸ்டைல், ஃபியூச்சர் கோல்ஸ், இதெல்லாத்தையும் பொறுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இது அமையும். தென் நம்ம இதை பார்த்தோம்னா இப்போ பார்த்தோம்னா சூஸ் நம்ம வந்து எம்எம்சி போகலாம், ஸ்டான்லி போகலாம், இல்லை மதுரை, இல்லை வந்து கோயம்புத்தூர், தஞ்சாவூர், திருநெல்வேலி போகலாம் அப்படின்றவங்களுக்கு கொஞ்சம் திங்க் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஓமாந்தூரம் போகலாம், இஎஸ்ஐசியும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சாய்ஸில் வைக்கலாம், தப்பே கிடையாது. ஏன்னா சென்னை வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் ஆஃப் தமிழ்நாடு, அதனால் இங்கே எல்லா வசதிகளுமே குழந்தைங்களுக்கு கிடைக்கும். யூ வாண்ட் மேக்ஸிமம் பேஷண்ட் எக்ஸ்போசர், இன்டெகிரேட்டட் இன்ட்ரெஸ்டட் இன் சர்ஜரி எல்லாம் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்களா? தருமா மெடிசன் உங்களுக்கு தேவை இருக்கா? ஸ்ட்ராங் அலுமினி நெட்வொர்க்லாம் உங்களுக்கு எக்ஸ்போஷர் கிடைக்கணும்னு நினைக்கிறீங்களா? அப்படின்றப்போ இந்த எடுத்துக்கலாம். ரைட்டா. இல்லை இஎஸ்ஐசியில் ஓமந்தூர் போகணும் அப்படின்னு யூ வேல்யூ மாடர்ன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணும் அப்படின்னா இஎஸ்ஐசியோ இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓமந்தூரோ நம்ம சூஸ் பண்ணலாம். பெட்டர் பேலன்ஸ் கிடைக்கும், செல்ஃப் ஸ்டடி என்வரான்மெண்ட் இருக்கும், தென் கம்ஃபர்டபுள் கேம்பஸாகவும் இதுவும் இருக்கும். அதனால உங்களுக்கு பொறுத்த தெர் இஸ் நோ யூனிவர்சலி பெஸ்ட் காலேஜ், ஒன்லி த பெஸ்ட் காலேஜ் ஃபார் யூ. உனக்கு என்ன இருக்கு அப்படின்றத பொறுத்து தானே தவிர இதுதான் இந்த காலேஜ் தான் பெஸ்ட் அப்படின்னு கிடையாது. எந்த காலேஜுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்க என்ன சொல்லுங்க, எம்எம்சில இருந்து எவ்வளவு பேர் வந்து பிஜிக்கு ப்ரொடியூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. எங்க படிக்கிறானோ அந்த பையன் தான் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வருவான். ரைட்டா. இந்த காலேஜில் படிச்சா சூப்பராக வந்துடலாம், இந்த காலேஜில் படிச்சா அப்படி வந்துடலாம் கிடையாது. படிக்கிற குழந்தை தான் எங்க இருந்தாலும் படிக்கும் அப்படின்றதான் நிதர்சனமான உண்மை. ரைட்டா. ரைட். இதெல்லாம் இருக்கட்டும் சார், இந்த காலேஜஸ்க்குலாம் இந்த வருஷம் எனக்கு சீட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை சார். 2027 நானும் இந்த காலேஜஸ்லாம் போகணும்னு நினைக்கிறேன், கவர்மெண்ட் கோட்டா சீட்டை தட்டணும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி எனக்கு ஒரு உட்காந்து என்ன கூடயே இருந்து பிசிக்ஸ்கெல்லாம் பேசிக்லாம் கற்றுக் கொடுத்து நல்ல ஸ்ட்ரக்சர்டாக லேர்னிங் கொடுத்து ப்ராப்ளம்ஸ் எல்லாம் எனக்கு எப்படி போடணுன்றது டீச்சர் போட்டு என்னையும் போட வைக்கிறதுக்கு கூடயே இருந்து சப்போர்ட் பண்ணாங்கன்னா, ஏன்னா பிசிக்ஸில் தான் எனக்கு கஷ்டம் சார், பிசிக்ஸ் தான் எனக்கு வர மாட்டேங்குது, கெமிஸ்ட்ரி ஓரளவுக்கு இருக்குது, பயாலஜி நான் படிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு இன்ஸ்டியூட் வேணும் அப்படின்னா ஆர்ஜிஆர் இஸ் த பெஸ்ட் இன்ஸ்டியூட் ஃபார் யூ. ரைட்டா. நீங்கள் 20 ஸ்டூடெண்ட் தான் நம்மளுக்கு ஸ்பெஷல் டிப்டஸ் பேட்சில் வச்சுருக்கோம். உங்களை கண்ணும் கருத்துமா பார்த்து உங்களுக்கு தேவையான சப்போர்ட்டை கொடுத்து இண்டிவிஜுவல் கேர் கொடுத்து, ஏன்னா சில இடத்துல 70-80 பேர் இருப்பாங்க, 150 பேர் கூட வச்சு சொல்லி கொடுக்குறாங்க. இன்ஸ்டியூஷன்லாம் இருக்கு, 400 மேலே இருக்கிறவங்களாம் வாங்க ஃப்ரீயா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 150 பேரை உட்கார வச்சிருவாங்க. டவுட்டு கிளியர் பண்ணவும் முடியாது. லாஸ்ட்ல வந்து அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா அதே மார்க்கில் உட்காந்துருப்பாங்க. நான் நிறைய பார்த்துருக்கேன். ஏன்னா பசங்க வந்து பார்த்தீங்கன்னா 1 வருஷம் 2 வருஷம் முடிச்சுட்டு நம்மளுக்கு ஏன்ற ஸ்டார்ட் பண்ணுற இன்ஸ்டியூஷன்ல வந்து இங்கே வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. தென் ஜின்ற ஸ்டார்ட் பண்ணுற இன்ஸ்டியூஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஜாயின் பண்ணுறாங்க. தென் வின்னு ஸ்டார்ட் பண்ணுற இன்ஸ்டியூஷன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து ஃபேமஸ் இன்ஸ்டியூஷன். ஆனால் அங்கேயே வந்து சின்ற ஸ்டார்ட் பண்ணுற இன்ஸ்டியூஷன்லாம் வந்து வராங்க. என்னன்னு கேட்டால் அங்கே சொல்லிக் கொடுக்க மாட்டாங்களான்னா நல்லா தான் சார் சொல்லித்தராங்க, ஆனால் இண்டிவிஜுவல் கேர் இல்லை சார். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க சார், டவுட்டே கிளியர் பண்ண முடியல சார், லாங்குவேஜ் பேரியர் இருக்குது சார், அதனால் என்னால் ஃபோக்கஸ் பண்ண முடியல. அப்போ எப்படிப்பா அவங்கெல்லாம் நல்ல ரிசல்ட் கொடுக்குறாங்கன்னா, அவங்கெல்லாம் 1000 கணக்கில் ஸ்டூடெண்ட் எடுக்கிறாங்க சார். சில நம்பர்ஸ் அந்த பசங்களை மட்டும் தனியாக வச்சுட்டு அவங்களுக்கெல்லாம் ட்ரெயின் பண்ணி அவங்கள வந்து ஃபோக்கஸ் பண்ணி ரேங்க் எடுக்க வச்சிடறாங்க சார் அப்படின்ற மாதிரி பசங்க சொன்னாங்க. நம்ம அப்படிலாம் கிடையாது, நோ செலெக்ஷன், எல்லாருமே ஒன்று தான். 20 ஸ்டூடெண்ட்டுமே ஒரே மாதிரி தான் பார்ப்போம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பக்காவாக ட்ரெயின் பண்ணி அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு நாங்கள் வந்து ரெடியாக இருக்கோம். ஸ்டூடெண்ட்டும் ரெடியாக இருக்கணும், சும்மா கிடையாது. ஏன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்ன இன்ஸ்டியூஷன்ஸ்லாம் கிரீம் ஸ்டூடெண்ட் எடுக்கிறாங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட் கூட ஒர்க் பண்ணுறது ஈஸி. ஆனால் நாங்கள் எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கிட்டையும் ஆவரேஜ் இருந்தாலும் சரி, பிலோ ஆவரேஜ் இருந்தாலும் சரி, படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டுக்கு நானும் ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். நீங்கள் ரெடியாக இருந்தீங்க அப்படின்னா நாங்கள் சொல்கிறத கேட்டு நீங்கள் பண்ணுறதுக்கு செய்யறதுக்கு ஒரு 9 மாதம் நீங்கள் தயாராக இருந்தீங்கன்னா
ஆர்ஜிஆர் இஸ் த பெஸ்ட் சாய்ஸ். நீங்க எங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ணீங்கன்னா அடுத்த வருஷம் கவர்மெண்ட் கோட்டா சீட்டு நம்ம எடுக்கலாம் அப்படின்றப்ப நிறைய பேர் வந்து என்ன பண்றாங்க, ஆர்ஜிஆர்ல சேர்ந்தா கவர்மெண்ட் கோட்டா சீட் எடுத்து கொடுத்துறாங்களா, அப்ப போய் ஜாயின் பண்ணிக்கலாம் ஃபீஸ், அவங்க கேட்குற ஃபீஸ் அப்படின்னு எடுத்துட்டு வந்து ஜாயின் பண்ணிடுறாங்க. உங்களை படிக்க வச்சு சொல்லி கொடுத்து தயார் பண்ணி நீங்க தான் அங்கே போய் எக்ஸாம்ல எழுதி பாஸ் பண்ணி வரணும். உங்களுக்கு பேப்பர் வாங்கி கொடுத்தோ இல்லைன்னா நாங்கள் வந்து சீட்டு வாங்கி கொடுத்தோம், இதெல்லாம் இந்த வேலை எல்லாம் ஜிகிட தத்த வேலை எல்லாம் கிடையாது. படிச்சு தான் வரணும். அந்த மாதிரி படிப்புக்கு முன்னுரிமை கொடுத்து வர மாதிரினா வாங்க. ஏன்னா நிறைய பேரண்ட் என்ன சொல்றாங்க, ஐயோ நீங்க நம்ம சீட்டு எடுத்து கொடுக்குறேன்னு சொன்னீங்க, நாங்க வந்தோம், நீங்க என்ன படிக்கணும்னு சொல்றீங்களா? ஆமா, படிக்கணுன்றதுக்காக தான் வரணும். அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்டுக்கு தான் நம்ம ஸ்பெஷல் பேட்ச் வச்சிருக்கோம். ரைட்டா? நீங்க ஜாயின் பண்ணணும்னு ஐடியா இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் அன்னைக்கு ஸ்பெஷல் பேட்ச் ஸ்டார்ட் பண்றோம். 2 சீட்டு தான் இருக்கு. அதுல நீங்க ஒருத்தரா இருக்கணும் அப்படின்னா உடனே கால் பண்ணுங்க 8695186953. எங்கிட்ட பேசணும்னு நினைக்கிறீங்களா? 9176552121 இந்த நம்பர்ல எப்ப வேணாலும் நீங்க கால் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ. அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஆர்ஜிஆர்ல நீட் கிளாஸ் படிச்சீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டா சீட்டு உறுதிங்க. இல்லைன்னா நீங்க கட்டக்கூடிய ஃபீஸ் ரீஃபண்ட் பண்றோம். எப்படின்னு பாக்குறீங்களா? 20 ஸ்டூடெண்ட் தாங்க ஒரு பேட்சுக்கு. 16 மென்டர்ஸ் வந்து 20 ஸ்டூடெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ண போறாங்க. 6 மணில இருந்து நைட்டு 10:30 வரைக்கும் இந்த கிளாஸஸ் போகும். இதுல நீங்க ஒருத்தரா இருக்க போறீங்களா? ஜாயின் ஆர்ஜிஆர் அகாடமி. நீட்டை கிராக் பண்ணி கூட நிறைய மாணவர்களுக்கு சீட்டு கிடைக்கலங்க. கவுன்சிலிங்ல சாய்ஸை சரியா ஃபில் பண்ண தெரியாம ஃபர்ஸ்ட் செகண்ட் ரவுண்ட்ல சீட்டை எடுக்க முடியலங்க கவர்மெண்ட்டுக்கு மார்க் இருந்து கூட. அதனால நீங்க என்ன பண்ணும், ஆர்ஜிஆரோட எக்ஸ்பீரியன்ஸை யூஸ் பண்ணி கவுன்சிலிங் சப்போர்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஈஸியா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே கவர்மெண்ட் காலேஜ் சீட் கிடைக்கிறதுக்கும் பிளஸ் எந்த காலேஜ்ல ஃபீஸ் கம்மியா இருக்கு அப்படின்றத அனலைஸ் பண்ணி உங்களுக்கு சொல்றதுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டியை பார்த்து உங்களுக்கு சாய்ஸ் ஃபில் பண்றதுக்கும் ஆர்ஜிஆர் ஹெல்ப் பண்றதுக்கு ரெடியா இருக்கவங்க கால் பண்ணுங்க 8695186953. 12th முடிக்கிறப்பயே நீட் ஜேஇ கிராக் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? ஜாயின் ஆர்ஜிஆர் அகாடமி. எப்படின்னு பாக்குறீங்களா? ஸ்கூல் போயிட்டு ஈவினிங்ல கிடைக்கிற டைம், சண்டே கிடைக்கிற டைம் நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், பயாலஜி 4 சப்ஜெக்டையும் கத்துக்கிட்டு நீட்டையும் ஜேஇயும் அழகா கிராக் பண்ணலாம். கான்செப்ட் கிளாரிட்டி கிடைக்கும், அப்ளிகேஷன் ஸ்கில்ல டெவலப் பண்ணிக்கலாம், ப்ராப்ளம் சால்வ் பண்ற எபிலிட்டி வரும். இது மூலமா உங்களுக்கு நாலேஜ் கிடைச்சு அதை அழகா எக்ஸாம் பேட்டர்ன்ல ட்ரைனிங்கும் கொடுத்து டெஸ்ட்டும் கண்டக்ட் பண்ணி +2 முடிக்கிறப்பயே கிராக் பண்ண வைக்கிறவங்க ஆர்ஜிஆர்ல ஜாயின் பண்ணுங்க. கால் 8695186953.